அவ்வளோ ஜெகஜோதியாக இருக்குது பாருங்க மக்களே. எல்லா பக்கமும் லைட்டாக நேராக இது ஏற்கனவே நம்ம போன ரூட்டு தான் மக்களே. எலங்கா கேஎஸ்ஆர்லேருந்து எலங்கா போகும்போது இந்த ரூட்டில் தான் போகணும். அது பகல், இது ராத்திரி, அதுதான் வித்தியாசம். கொஞ்சம் மட்டும் போட மாட்டேன்னுச்சு, ஆனால் கண்டுபிடிச்சாச்சு. அது ஓகே தான். அப்போ போகும்போது பஸ்ஸெல்லாம் கீழே போச்சுன்னு நினைக்கிறேன். நான் கீழே பஸ் ஸ்டாப்லாம் இருக்கும், பேசஞ்சர்லாம் ஏற்றணும். இப்போ வந்துட்டு ஒரே ரோடு மேலே. இப்போ நம்ம அம்பத்தூர் டு நார்த்து போகும்ல, கீழே வந்துட்டு சிட்டி ரோடு, மேலே அப்புறம் அந்த ஹைவே ரொம்ப தூரத்துக்கு அந்த மாதிரி ரோடு மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு. இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல, கொஞ்சம் புதுசாக இருக்குது. எல்என்டி ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ஸ்டேட் இருக்குது. பார்த்தீங்களா நம்ம காக்பிட் செட்டப்பை, இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலு, இதுதான் நம்ம ட்ரெஜெக்ட்ரி. ஃபைட்டர் ஜெட் ஓடுற மாதிரி ஃபீல்டு தான் இதுக்கு தான் செட் பண்ணி வச்சுருக்குது. ஒரு காலத்தில் இந்த என்டிஏ எக்ஸாம்லாம் இருந்த மக்கள் இந்த சூரிய ரிப்போர்ட்ரு. ஓ ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. I already came this side bro. When I go to Aero India, that Elanka station, I came this road by bus. I came this road by bus bro. I already seen this place. We are going towards Elanka, right? Elanka air base, we crossing, we going to that Nandi Hills, I think. கன்னடா திடீர்னு இங்கிலீஷில் பீட்டு விட்றான்னு பார்க்காதீங்க. அவன் லோகித்தை வந்துட்டு கன்னடா, அவனுக்கு தமிழ் தெரியாது, எனக்கு கன்னடம் தெரியாது. கனெக்டிங் லாங்குவேஜ் இங்கிலீஷ். அதுவும் என் இங்கிலீஷை கேட்கும் போதே தெரிஞ்சிருக்கும் என்ன அருமையாக இருக்கணும் உங்களுக்கு. அது பாருங்கள், வண்டி அது நிப்பாட்டிட்டு போயிருக்கோம். இங்கே நிப்பாட்டிட்டு எங்கே போயிருக்கான்னு தெரில. மக்களை அதுக்கு தான் திருப்பி இருந்தேன். 12th முடிச்சுட்டு என்டிஏ அந்த எக்ஸாம்லாம் எழுதியிருந்தேன். அங்கே போன பிறகு தான் சொல்கிறானுங்க, ஃபைட்டர் ஜெட் பைலட்லாம் ஆகணுன்னா ஃபஸ்ட்டு குரூப் எடுத்துக்கணும், ஃபிசிக்ஸு அந்த இது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டானுங்க. இதில் போனால் அந்த பேசிக் ஏதாவது நார்மல் வேலை தான் இருக்கும், அந்த சிக்னல் காட்டுறது அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. ஒரு வேலை முன்னாடி தெரிஞ்சிருந்ததுன்னா ஒரு காலத்தில் இந்த டான் படம் மாதிரி தான் மக்களே. ஒவ்வொரு காலத்தில் பேசாமல் இதாகிடவான்ற மாதிரி. ஆனால் பைலட் ஆசை இப்போயும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதை பற்றி நிறையா சர்ச் பண்ணுவேன். அதனால தான் இந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன், இந்த ஏரோ இண்டியா, ஏர்ஷோ சென்னையெல்லாம் போகிறது. சரி தான் முடியல, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அதில் ஆர்வம் அதிகம். இப்போ பைக் ஓட்டுறதும் இந்த ஜெட் ஓட்டுறதும் கிட்டத்தட்டன்னு சொல்ல முடியாது, ஒரு வகையில் ஒரே ஃபீல் மாதிரி இருக்கும். ஏன்னா நல்லா எப்படினாலும் பரட்டி எடுக்கலாம். நீங்கள் கார்னா அந்த அளவுக்கு இருக்க கார்னா சீட்டு வந்துட்டு ரைட் சைடு இருக்கும் கண்ட்ரோலு, அது ஒரு மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபைட்டர் ஜெட் எல்லாம் சென்டராக இருக்கும். டக்குன்னு கட் பண்ணலாம், போகலாம், சட்டு புருன்னு போகலாம். அந்த மாதிரி வேறு மாதிரி ஃபீலிங்காக இருக்கும். பேசிக்கலி த சேம் திங்ன்ற மாதிரி. ஆனால் இப்போ உங்கள்கிட்ட பணம் நிறையா இருக்குன்னா அதை பற்றி நிறையா தேடி பார்ப்பேன். அப்பப்போ நீங்கள் தனியாக இந்த ஃபைட்டர் ஜெட்டே வாங்கலாம். எப்படின்னா தேஜஸ், இந்த ரஃபேல்னு இருக்குன்னா நீங்கள் உங்கள்கிட்ட பைலட் லைசன்ஸ் இருக்குது, எல்லாம் பக்காவாக வச்சுருக்கீங்கன்னா ஒரு காசு கொடுத்து வாங்கலாம். நீங்கள் கவர்மெண்ட்டு இருந்து உங்களுக்கு அது தனியாக மெயின்டெனன்ஸ் பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் பேக்ரவுண்ட் எஜுகேஷன்லாம் கவர்மெண்ட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்துட்டு அதை ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ஃபைட்டர் ஜெட்டு காசு கொடுத்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா இந்த வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி எதுவுமே இருக்காது. இந்த ஹாட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. ஜஸ்ட்டு பறக்கலாம், வைக்கலாம். இதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இதுவரை யாராவது பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி யாரும் வாங்கியிருக்காங்களான்றது தெரில. ஆனால் இப்படி இருக்குன்றது தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். தேடி பார்க்கும்போது வேலிடான இடத்துல இருந்து கேள்விப்பட்டிருக்கேன். யூடியூப் சேனல் இது நல்லது. பார்ப்போம், எய்ம் பண்ணுவோம். நம்ம அப்துல் கலாம் ஐயா கூட ஃபைட்டர் ஜெட் பைலட் இதுக்கு அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்துருக்கேன். அவரே சொல்லியிருப்பார்,
10 பேர் அன்னைக்கு வந்துட்டு அந்த ஃபைட்டர் ஜெட்டு பைலட் இதுக்கு வந்து போயிருப்பாங்களாம் செலெக்ஷனுக்கோ அந்த மாதிரி கவர்மெண்ட் இதுக்கு. 9 பேர் வேக்கன்சி தான் இருந்ததுதான். 9 பேர் செலக்டட். அந்த ஒருத்தர் செலக்ட் ஆகாதது நம்ம தலைவர், நம்ம அப்துல் கலாம் ஐயா. நினச்சிக்கோங்க, தலைவர்னு சொன்னதுக்கு யாரும் கண்டாதீங்க. அதுக்கப்புறம் அவர் பிரசிடெண்ட் ஆன பிறகு ஏர்ஃபோர்ஸோட ஜென்ரலே கூப்பிட்டு இந்த மாதிரி அவர் பறக்கணும்னு சொன்னவட்டும் ஒரு 2 மாதமும் என்னமோ அவருக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்களா அந்த ஏர்ஃபோர்ஸ் ஜென்ரல். அடுத்து அவர் ஏர்ஃபோர்ஸ் ஜென்ரலை பின்னாடி உட்கார வச்சு நம்ம Su-30 MK ட்வின் சீட்ரு பறக்கிறாங்கன்னு ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போகாதீங்கடா, இன்னும் எனக்கு சம்பளம் கூட கிரெடிட் ஆகலடா, தேதி 10 ஆச்சுடா. அவரை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு கெத்தா பறந்துருக்காப்புல Su-30. ஈவன் அந்த செலெக்ஷனுக்கு போயிருந்தால் கூட அவருக்கு Su-30 பைலட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருமான்னு தெரியல. Su-30 தான் இப்போ இந்தியாவிலே இருக்கிறதுலே பேக் போன் ஆஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். அதையே இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஃபைட்டரே ஓட்டியிருக்காரு. அந்த மாதிரி மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டு இப்போ இருக்க நிலமை தான் வந்துருச்சு. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பெங்களூர் BSFோட இது கரெக்டு தான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா லெஃப்ட் சைடில் நம்ம எல்லாம் அங்கே ஏர்பேஸ் வந்துடும் நம்ம போனது. இந்த மாதிரி மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டு உழைங்க ஒரு நாள் நினைவாகும். ஆஹா, கரெக்டான நேரத்துக்கு தான் வந்துருக்கோம் போல். ஒரு ஊபி BMW. மாமி நானும் வரேன் மாமி. வந்துட்டோம் மக்களே. திஸ் இஸ் த பிளேஸ் ஐ வேர் கான் ப்ரோ, தட் ஏர் ஷோ. சரி மக்களே, ரொம்ப அழுக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் விருந்ததும் எடுக்கிறேன். பண்ணங்கரேன்னு அவன் இழுக்க பார்க்குறான். ஆனால் டிராஃபிக்காக இருக்கிறதுனால இழுத்து ஓட்ட முடியல. ஃபஸ்ட்டு டோல் மக்களே, டுவோர்ட்ஸ் ஏர்போர்ட்டான். ஆட்டு வேறு ஓடிக்கிட்டுருக்கா. இதே மாதிரி ஒரு டோல் அந்த அவுட்டர் ரிங் ரோடில் பார்த்து ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்கானுங்க மக்களே. 2021 வரும்போது பெங்களூர் முன்னாடி எலக்ட்ரானிக் சிட்டிக்கு முன்னாடியே இந்த அவுட்டர் ரிங் ரோடு வரும். மேப்பு கோளாறு கொடுக்குது பாருங்கள் மக்களே. நேராக இங்கே தான் போகிறோம். ஆனால் இப்படி சுற்றி இப்படி போக சொல்கிறான். முன்னாடி நல்லா தான் காமிச்சான். இந்த பாருங்கள் ஸ்ட்ரெயிட். See bro, now it's straight, showing straight. அதெல்லாம் விட்டுருச்சு மக்களே. டம்முன்னு எகிரிச்சு வண்டி. அவனும் அரண்டுட்டான், நானும் மிரண்டுட்டேன். ஒன்றும் தெரியல இருட்டில். ரோடு நல்லா இருக்குது, இப்படி போயிட்டு இருக்க நல்லா இருக்கு நினச்சி போயிடுவோம். திடீர்னு வந்தால் எப்படி தெரியும். அந்த ஏர்போர்ட்டை தாண்டி வந்ததுலேருந்து சரியான குளிர் மக்களே. க்ளவுஸ் எல்லாம் தூக்கி மாட்டிட்டேன் நான். நம்ம பாருங்க ரோடு எப்படி இருக்கும். ராத்திரியே எப்படி பார்த்தாலும் ஃபுட்டேஜ் 10 நிமிஷத்தை தாண்டிடும் போல். மேபி இது 2 பாகங்களாக வர வாய்ப்புகள் இருக்கிறது. சரி மக்களே, வீடியோ விட்டு எடுப்போம்.